ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? உண்மையா சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேவ ஆலயத்தில் இருப்பது தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். தேவ சமூகத்தில் தேவ ஆலயத்தில் இருக்கிற ஒரு நொடியை கூட கர்த்தர் மறக்க மாட்டார். நீங்க தேவ ஆலயத்தில் வந்து உட்காருகிறத ஒவ்வொரு நேரத்தையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும். நான் சொல்றேன், உங்களை பார்த்து, உன் அன்பின் பிரயாசங்களை மறந்து போவதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் கிடையாது. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க கர்த்தருக்கென்று எடுக்கிற அன்புள்ள பிரயாசங்களை மறந்து போவதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் கிடையாதுன்னு சொன்னேன். அவர் நீதி உள்ள தேவன். நீங்கள் கர்த்தருக்கென்று எடுக்கிற எல்லா பிரயாசத்தையும் நினைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3 நாள் தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்தீங்கல்ல, இதற்காகவே உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் கடந்து வரப்போகிறது, மிகப்பெரிய நன்மைகள் கடந்து வரப்போகிறது. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறது, உங்க கண்கள் பார்க்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மிகவும் சந்தோஷம் உள்ளவனா இந்த இடத்துல நின்று ஊழியை செஞ்சிட்டு இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் நடுவே என்னை பலப்படுத்தி நிறுத்தியிருக்கிற நேச தகப்பனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் கொடுத்த இந்த தருணத்துக்காகவும் கிருபைக்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இது எல்லாவற்றையும் காட்டிலும் என்னை அன்பாய் அழைத்த தேவ ஊழியருடைய குடும்பத்துக்காக கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அதிகமாய் நேசிக்கிற ஒரு தேவ குடும்பம். அல்லேலூயா. எப்பயுமே என்னை விசாரிப்பாங்க. அம்மா எப்போ என்கிட்ட பேசினாலையும் என் உடம்பு எப்படி இருக்கு, ஊழியம் எப்படி போயிட்டு இருக்கு, குடும்பத்தில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி எப்பொழுதுமே என்னை விசாரிக்கிற ஒரு தாயாரை கர்த்தர் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பல பேருக்கு வந்து தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த உறவுல இருக்கிற அன்பு புரியுது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குதுன்னு தோணுது எனக்கு. இருக்கீங்களா? அல்லேலூயா. நமக்கு கொடுத்திருக்கிற தேவ ஊழியர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 6 வருஷம் இந்த ஆலயத்தை கர்த்தர் இத்தனை பிரம்மாண்டமாய் கட்டி எழுப்பி இத்தனை அற்புதமாய் நடத்தி வந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த 3 நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு இங்கிருந்து போகும்போது நான் மன மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கேன், நான் சந்தோஷமா போயிட்டு இருக்கேன். இந்த 3 நாள் என்னை உபசரித்த ஒவ்வொருவருக்காக, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதற்குரியான பிரதிபலன்களை, நன்மைகளை கர்த்தர் அவர்கள் தலைமுறையின் மேல கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்கள் நடுவே இந்த கடைசி செக்ஷன்ல பேசும்படியாக கர்த்தர் சில ஆலோசனைகளை என்னிடத்தில் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. நம்ம 2 நாளும் விசேஷித்தமான ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் செய்திகளை கேட்டோம். ஆனா இன்றைக்கு பிரசங்கம் பண்ண போகிற காரியம் வந்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உங்கள் கரங்கள்ல கர்த்தர் சில அதிகாரங்களை கொடுப்பதற்கு, சில ஊழியங்களை கர்த்தர் மீண்டுமா எழுப்புவதற்கு, சிலருடைய வாழ்க்கையை கர்த்தர் மீண்டுமா எழுப்புவதற்கு இந்த செய்தி ஒரு மிக பிரயோஜனமான செய்தியா இருக்கும்னு சொல்லி நான் ஆவில பலனா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை அதிகமா நம்புகிற ஒரு மனுஷன். நாம் சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கும்னு சொல்லி நம்புகிற ஒரு தேவ மனுஷனா. அல்லேலூயா. இன்றைக்கு சத்தியத்தை கேட்கும் போது அதை நீங்கள் விசுவாசிங்க, அதை நீங்கள் அரைக்க செய்யுங்க, அதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. அது உங்கள் வாழ்க்கையில மிக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்றைக்கு இரவு வந்திருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், நீங்க ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் எல்லாருக்கும் நான் ஜெபித்து முடிக்கும் பொழுது உங்க தலையின் மேல நான் கையை வைத்து நான் ஜெபிக்க போறேன். எங்க சர்ச்சில் வந்து எங்க பாஸ்டர் சும்மா தலை மேல கையை வச்சாலும் அது ஆமீன் அல்லேலூயா, ஆண்டவரை எவ்வளவு நன்மை செஞ்சீங்கன்னு விசுவாசிச்சவனா. அல்லேலூயா. அப்படியெல்லாம் விசுவாசித்தனாலதான் கர்த்தர் இன்னைக்கு பலிபீடத்தில் எங்களை நிறுத்தியிருக்காரு. அல்லேலூயா. ஊழியக்காரங்க நம்ம சிரசின் மேல கையை வைக்கும் போது ஒரு மிகப்பெரிய தேவ தயவு, தேவ கிருபை என் வாழ்க்கையில பெருகிட்டே இருக்கும். நான் எங்க சர்ச்சில் எப்ப சண்டே போனாலும் எங்க பாஸ்டர் என் தலை மேல கையை வைக்காத நான் வீட்டுக்கே போக மாட்டேன். அவர் என் தலை மேல ஒரு கையை வச்சு பிரேயர் பண்ணாதான் நான் வீட்டுக்கே வருவேன். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்றதுக்குள்ளே அக்கா சர்ச்சை விட்டு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு.
அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமீனா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்றைக்கு இந்த மாடி ஏறும் போது ஒரு விஷயத்தை நான் தியானிச்சேன். ஒரு விஷயத்தை கர்த்தர் என் உள்ளத்துல பேசினாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். சங்கீதத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தப்புவிக்கும்படியாக நான் தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன்னு வசனம் இருக்கு. என்ன வசனம் சொல்லுது? உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உங்களை தப்புவிப்பதற்காக தேவன் தூதர்களை கட்டளையிட்டு இருக்காராம். லோ, நீங்க எவ்வளவு ஸ்பெஷலானவங்க, நாம் எவ்வளவு ஸ்பெஷலானவங்க. நம் பாதம் கூட கல்லில் இடரக்கூடாதுன்னு சொல்லி நம் பாதத்தை பாதுகாக்குவதுக்கே கர்த்தர் தேவ தூதர்களை வச்சிருக்கிறாராம். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, உங்கள் பாதத்தை பாதுகாக்குவதற்காக கர்த்தர் தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நம் பாதம் கல்லில் இடராதபடி இருக்கும்படியாக தேவ தூதர்களை நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நாம எவ்வளவு ஸ்பெஷலானவங்க யோசிச்சு பாருங்க. நம்ம பாதத்தை பாதுகாக்கிறதுக்கே தேவ தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் என்ன ஆச்சரியப்படுத்திய ஒரு வசனம் என்ன தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க படிச்சா வசனம் இருக்கும், உன் ஆபத்து நாட்களில் நானே உன்னோடு கூட இருக்கிறேன்னு வசனம் இருக்கும். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? உங்கள் பாதத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு கர்த்தருக்கு தெரிஞ்சா மெகாவேலுக்கோ கேப்ரியலுக்கோ தேவ தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவாரு. புரியுதா உங்களுக்கு? உங்கள் பாதத்துக்கு ஒரு பிரச்சனைனா கர்த்தர் கேப்ரியலுக்கோ மெகாவேலுக்கோ தேவ தூதனுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சா கர்த்தர் தேவ தூதருக்கு கட்டளையிட மாட்டார், கர்த்தரே உங்களுக்காக இறங்கி வருவார். உங்கள் ஆபத்து நாட்களில், உங்கள் ஆபத்தின் நேரத்தில் கர்த்தர் உங்கள் நடுவே இறங்கி வருவார். யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு ஸ்பெஷலானவங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. தயவு செய்து பிரசங்கம் பண்ணும்போது என்ன பாருங்க, வரவங்க உட்காருவாங்க, ஜெபிப்பாங்க, போவாங்க, அது எல்லாமே அவங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க எதற்காக வந்தீங்க? ஒருத்தர் பார்க்கறதுனால எல்லாம் அங்கேயே கண்ணு போகுது. அல்லேலூயா. அப்புறம் நான் தாறுமாறா கடைசி நாள் பிரசங்கம் பண்ணிட்டு போயிருவேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க எவ்வளவு ஸ்பெஷலானவங்கன்னு சொன்னா, உங்களை பாதுகாக்கும்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சா சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன் உங்கள் நடுவே இறங்கி வந்து உங்களை அவர் பாதுகாக்கிறாராம். உங்கள் ஆபத்து நாட்களில் அவரே உங்களோடு கூட இருக்கிறார். தேவ ஜனமே, எதை குறித்தும் பயப்படாதீங்க, எதை குறிச்சும் சோர்ந்து போகாதீங்க, எதை குறிச்சும் கலங்காதீங்க. உங்கள் ஆபத்து நாட்களில் உங்களை விடுவிக்கும்படியாக ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவர் அல்ல, அவர் உங்கள் ஆபத்து நாட்களில் அவர் உங்கள் நடுவே இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்கள் நடுவே இருக்கிறாரு, அவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் எல்லா ஆபத்திலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எதை குறிச்சும் பயப்படாதீங்க, உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் தேவ செய்தி கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவ செய்தி கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களோடு கூட நீர் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்க வார்த்தையை கொண்டு எங்களை நீங்க உயிர்ப்பிக்கணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, இயேசுவே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் நிறைந்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, இந்த விலையேறப்பட்ட நேரத்துக்காக உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கிருபை நிறைந்த வேலைக்காக உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, அந்த ஜனங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற தாசனை முழுமையாய் மறைத்து ஆவியானவர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தையை தடுக்கிற எத்தனையும் வல்லமைகளும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் சபித்து மேற்கொள்ளுகிறோம் தகப்பனே. வார்த்தைகள் தடையில்லாத புறப்படட்டும். இன்றைக்கு அநேகுடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டவரை விடுதலையை, மாற்றத்தை, உயிர் மூச்சை, ஒரு அற்புதத்தை இதை செய்யட்டும்னு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா.
எல்லாவற்றையும் உங்க ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற தேவ தூதர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற தேவ பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் சுகமடைந்து இந்த இடத்துல இருந்து கடந்து போக போவதற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் இந்த இடத்துல இருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து போக போவதற்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இயற்கைக்கு மேற்பட்ட தேவ அசைவு இந்த நாளில் எங்கள் நடுவே நடக்க போவதற்காக உமக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. எல்லாவற்றையும் உங்க ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மறைத்து நீர் இடைபடுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில பிரசங்கம் பண்ணதை நான் ஒரே பாயிண்டோட முடிச்சிட்டேன். நான் அதையே பிரசங்கம் பண்ணணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? கர்த்தர் என்னை மீண்டுமா இந்த இடத்துக்கு வரும்படியாக கர்த்தர் அனுபவித்தால் நிச்சயமா அந்த காரியங்களை உங்கள் நடுவே நான் பிரசங்கம் பண்ண போறேன். ஆனால் இன்றைக்கு கூட இந்த சாயந்தர நேரத்தில் உங்களோடு கூட ஒரு விசேஷித்தமான காரியங்களை பிரசங்கம் பண்ணும்படியாக நான் ஆவில ஏவப்பட்டேன். அல்லேலூயா. நேற்று நாம் எலியாவை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு நாம் எலிசாவை குறித்து தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப விசேஷித்தமானவங்க. எலியாவின் அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரப்போகுது. எலிசாவின் அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரப்போகுது. இரட்டத்தனையான அபிஷேகத்தினால கர்த்தர் உங்களை நிரப்ப போறாரு. நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு கூட 2 ராஜாக்கள் அதுல 6வது அதிகாரத்துல 1 7வது வசனத்தை வரையும் ஒரு 7 பேர் இந்த வார்த்தையை ஒவ்வொரு வார்த்தையை ஒவ்வொருத்தர் படிக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். ஏன்னா இப்பயாவது சர்ச்சில் படிக்கட்டுமே, வீட்டில் தான் படிக்க மாட்டேன்றீங்க. ஒருத்தர் ஒரு வார்த்தை படிங்க. முதலாவது வார்த்தை ஒரு படிங்க. தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் குடியிருக்கிற இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது. நாங்கள் ஏறுதோடு மட்டும் போய் உண்டாக்குவோம் என்றார். அதற்கு அவன் போவோன் என்றான். அடுத்த வசனத்தை படிங்க. வேறவங்க அவர்களில் ஒருவன், அடியோரோடு கூட நீ வர வேண்டும் என்றான். நான் வருகிறேன் என்று சொன்னான். அடுத்த வசனம் படிங்க. கோடாரி தண்ணியில் விழுந்தது. ஐயோ என் ஆண்டவரே. அடுத்த லாஸ்ட் வசனத்தை யாராவது ஒருத்தர் ஆண்கள் சைடுல இருந்து படிங்க. வெட்டி அதை மிதக்க பண்ணி. அல்லேலூயா, அல்லேலூயா. படிச்ச வேத பகுதி எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா ஒருத்தர் படிக்கல, 7 பேர் படிச்சிருக்காங்க. அதனால நிச்சயமாய் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு சொல்லி நான் நம்புறேன். ஆமீனா? முடிச்சிருவோமா? ஆமின்னு சொல்லி புரிஞ்சதில்ல எல்லாருக்கும். பிரதர் எங்களுக்கு புரிஞ்சா நீங்க ஏன் பிரதர் வந்தீங்க பிரசங்கம் பண்ண? நாங்களே படிச்சிருக்க மாட்டாதே. ஆமாவா? அல்லேலூயா. நம்ம படிச்ச வேத பக்கத்தில் ஒரு அற்புதமான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் நடுவே ஒரு கதையை நான் சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? A story of எலிஷா. எலிஷா வாழ்க்கையில நடந்த ஒரு கதையை உங்களோடு கூட நான் பேச போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கதைக்கு உள்ளாக நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் எலிஷா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எலிஷா யார் என்றால், எலியாவுக்கு பின்பாக நடந்த ஒரு தேவ மனுஷன். இருக்கீங்களா? எலியா கர்த்தரினால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார் என்பதை நேற்றைய தினம் நாம தியானிச்சோம். அதே எலியா இந்த எலியாவோடு இணைஞ்சு எலியாவோடு நடந்து எலியாவின் சீஷனா இருந்தவன் தான் இந்த எலிஷா. அல்லேலூயா. எலியா போகிற எல்லா இடத்திலும் எலியாவோடு நின்ற ஒரு தேவ மனுஷன் தான் எலிஷா. புரியுதா உங்களுக்கு?
அந்த எலிஷாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தை குறித்து தான் இந்த ராத்திரியில நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில நாம் ஒரு தேவ மனுஷனை ஃபாலோ பண்ணுவோம்னா, ஒரு தேவ மனுஷனுக்கு பின்பாக கடந்து போகுவோம்னா, அந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற அபிஷேகங்கள் நம் தலையின் மேல அது வரும். எப்பொழுதுமே நாம் எந்த தேவ மனுஷனோடு கூட இணைஞ்சு நின்றாலும் அந்த தேவன் மனுஷன் மேல இருக்கிற ஒரு அபிஷேகம் நம் சிரசின் மேல வரும். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, எலியா போகிற எல்லா இடத்துக்கும் எலிஷா பின்னாடி போகிறான். எலியா கடைசியா எடுக்கப்படுகிற நேரம் வரையும் எலியாவுக்கு பின்னாடி நிக்கிறான். அப்ப கடைசியா எலியா வந்து எலிஷாவை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது எலியா பெஸ்டான ஒரு காரியத்தை கேட்கிறான். என்ன கேட்கிறானா, எலியா நீங்க கோச்சிக்கலனா எனக்கு உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறான். என்ன கேட்கிறான்? உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க. நீங்க கொஞ்சம் கோச்சிக்கலனா அது உங்க மேல இருக்கிறத மட்டும் கொடுக்காதீங்க, ரட்டத்தனையா கொடுங்கன்னு கேட்கிறான். என்ன பண்றான்? ரட்டத்தனையா கொடுங்கன்னு கேட்கிறான். அல்லேலூயா. எப்பொழுதுமே தேவ பிள்ளைகள் எதை தேவனிடத்தில் கேட்டாலும் சாதாரணமா சின்னதா கேட்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுது தேவ பிள்ளைகள் ஆவியானவரை எதை கேட்டாலும் நீங்கள் அதிகமாக கேட்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. மொனக்கால் அவ்வளவு அபிஷேகம் இருந்த நாட்கள் எல்லாம் போதும் ஆண்டவரே, கணுக்கால் இருந்த அபிஷேகம் போதும் ஆண்டவரே, நீந்தி முழுகத்தக்க விதத்தில் எங்கள் அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ள கொண்டு போங்கன்னு கேட்கணும். எப்பொழுது நாம் ஆவியானவரை எதை கேட்டாலும் நாம பெஸ்டானதை கேட்கணும். எதை கேட்டாலும் மிகவும் பெரிதானதை கேட்கணும். அல்லேலூயா. நான் எப்பொழுதுமே எந்த இடத்திலுமே எங்க பாஸ்டர் ஆகட்டும் யாராவது ஏதாவது ஒரு காரியத்தை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது, ஒரு காரியத்தை என்னிடத்தில் சொல்லும் போது நான் என்ன ஜெபிப்பேனா, ஆண்டவரே அவங்க மூலமாய் நடந்த தேவ கிரியை என் மூலமா நடக்கட்டும்னு சொல்லி நான் சோதரிப்பேன். அப்படியாய் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம ஆவியானவரை எதை கேட்டாலும் பெஸ்டானதை கேட்கணும், எதை கேட்டாலும் பெரிதானதை கேட்கணும். அல்லேலூயா. இந்த இடத்துல எலிஷா வந்து எலியாவை நோக்கி அதை தான் கேட்கிறான். அவர் மேல இருக்கிற அபிஷேகத்தை ரட்டத்தனையாய் கேட்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்டத்தனையாய் கேட்டது நிமித்தமா என்ன தெரியுமா நடந்தது? எலியா வாழ்ந்திருக்கும் போதுதான் அற்புதங்கள் நடந்தது. ஆனா எலிஷா மரித்ததுக்கு பின்பாகவும் அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. நம்ம மேல் இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானது கிடையாது. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சாதாரணமானவர் கிடையாது. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிறது எத்தனை பிரம்மாண்டமான அபிஷேகம்னா, கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பிய அபிஷேகம். வானத்தையும் பூமியும் படைத்தவர் நமக்குள்ள இருக்கிறார். அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அதிகாரம், ஒரு அபிஷேகம். ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அதுடைய மகத்துவம் தெரியாது இருக்கிறது. இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுறீங்கல்ல, அபிஷேகத்துல நிரம்புறீங்கல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானது கிடையாது. அது இயற்கைக்கு மேற்பட்டது. எலியா வாழ்ந்த போது எலியா மூலமாய் கர்த்தர் 7 அற்புதங்களை செய்தார். ஆனால் எலிஷா மூலமா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, கடைசியா எலிஷா மூலமாய் நடந்த அற்புதம், அவன் மரித்த பொழுது அவன் எலும்புகள் மூலமாய் அற்புதங்கள் நடந்தது. இருக்கீங்களா? ஒரு தேவ பிள்ளை தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் அந்த அபிஷேகம் எலும்புகளுக்குள்ள இருக்கும். நம் எலும்புகளுக்குள்ள கூட அபிஷேகம் இருக்கும். அத்தனை 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 அதிகாரம், அத்தனை மேன்மையானது நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை கனப்படுத்துறவங்களா நாம மாறணும். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கனப்படுத்துறவங்களாய் நாம் மாறணும். அல்லேலூயா. நம் எலும்புகளுக்குள்ள அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்ப இந்த கதைக்கு வருவோம். நம்ம படிச்ச கதைக்கு வருவோம். இந்த கதையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு 2 நபர்களை பத்தி அந்த இடத்துல இருக்கு. ஒண்ணு என்ன இருக்குன்னா, தேவ புத்திரர்கள் அப்படின்ற ஒரு நபர்கள், ஒரு சில ஜனங்கள் அங்க இருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து எலிஷா இருக்காரு. அல்லேலூயா. இப்போ வந்து நம்ம இந்த கதையை நல்லா புரிஞ்சுக்கணும்னா இதை நம்ம 2ஆ பிரிப்போம். ஒண்ணு வந்து எலிஷாவை வந்து தேவனுக்கு ஒப்பாய் நம்ம ஒப்புவிப்போம். எலிஷா யாரு? தேவனுக்கு ஒப்பானவராய் ஒப்புவிப்போம். எலிஷா வந்து தேவனுக்கு நிகரானவராய் நம்ம இந்த கதையில நம்ம வச்சுப்போம். தேவ புத்திரர்களை வந்து நீங்களும் நானும் தேவ புத்திரர்களாய் நாம் யோசித்துக் கொள்வோம். புரியுதா உங்களுக்கு? நான் பேசுற காரியம் புரியுதா உங்களுக்கு? எலிஷா யாரு? தேவன்.
தேவ புத்திரர்கள் யாரு? நீங்கள் நானும் உட்கார்ந்து இருக்கிற நாம தேவ புத்திரர்கள். இந்த இடத்துல நம்ம இந்த கதைக்குள்ளாக போவோம். இந்த கதையில என்ன இருக்கு அப்படின்னா முதலாவது வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, இங்கிலீஷ்ல வார்த்தை ரொம்ப நல்லா எழுதிருக்கு. நாம் வாசம் செய்கிற இடம் மிகவும் அது இட் வாஸ் வெரி ஸ்மால் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அது மிகவும் சிறிதா சின்னதா இருக்குதுன்னு சொல்லி இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருக்கு. தமிழ்ல என்ன எழுதியிருக்கு? நெருக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இங்கிலீஷ்ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா அது ரொம்ப சின்ன ஒரு இடம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதுமே தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம, தேவ புத்திரர்கள் எலிஷாவை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, நாம் இருக்கிற இடம் சிறிதா இருக்கிறது, நாம் இருக்கிற இடம் நெருக்கலா இருக்கிறது அப்படின்னு எலிஷாவை பார்த்து இந்த இடத்துல சொல்றாங்க. அல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாயிலிருந்து வர வேண்டிய ஒரு காரியமா இந்த வார்த்தை இருக்கணும். நாம் வாசம் செய்கிற இடம் சிறியதா இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை சிறியதா இருக்கிறது, என்னுடைய குடும்பம் சிறியதா இருக்கிறது, என்னுடைய பிசினஸ் சிறியதா இருக்கிறது, நான் போகிற சபை சிறியதா இருக்கிறது, என் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அது சிறியதா இருக்கிறது என்கிற உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளே வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது எல்லா தேவ பிள்ளைகளும் சிறிதான காரியத்தை பார்த்து அதில் திருப்திப்படுகிறாய் ஒரு நாள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாம என்ன தேவ பிள்ளைகளா இருக்கிறோம்னா, நமக்கு கர்த்தர் கொடுத்த சின்ன சின்ன ஆசீர்வாதத்தை பார்த்து அந்த காரியத்தில் நாம் திருப்தி அடைந்து விட்டோம். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த சின்ன ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்து அதில் திருப்தி அடைஞ்சிட்டோம். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு சின்ன வாழ்க்கையை பார்த்து அதில் திருப்தி அடைஞ்சிட்டோம். பல நபர்கள் பல வேளையில கர்த்தர் கொடுத்த சின்ன ஊழியத்துல திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம், நம் வாயிலிருந்து வர வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நாம் இருக்கிற இடம் நெருக்கமா இருக்கிறது. என்னுடைய குடும்பம் நெருக்கமா இருக்கிறது, என் கையில் இருக்கிற ஆசீர்வாதம் நெருக்கமா இருக்கிறது, அது குறைவா இருக்கிறது, நான் வாசம் செய்கிற இடம் குறைவா இருக்கிறது என்ற எண்ணம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களை பார்த்து, சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை பார்த்து நம்மை நாம் திருப்திப்படுத்தி கொண்டு இருக்கிற நாட்கள் மாறணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா, கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னா, கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தணும்னா, நாம் பெரிதாய் ஆசைப்படுகிற நபர்களாய் மாறணும். வசனம் சொல்கிறது, உன் மன விருப்பத்தை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி. நீங்க மனசுல விரும்பினாதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ஆனா இன்னைக்கு சின்ன சின்னதை பார்த்து நாம் திருப்திப்பட்டு விட்டோம். அல்லேலூயா. பல நபர்கள் சின்ன ஜப வாழ்க்கையில திருப்தி அடைஞ்சிட்டாங்க. பல நபர்கள் சின்ன வேத வாசிப்புல திருப்தி அடைஞ்சிட்டாங்க. பல நபர்கள் சின்ன 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 நன்மைகளை பார்த்து திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் பெரிதாய் ஆசைப்படணும். நீங்கள் எல்லாவற்றிலும், நான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் சொல்லல, எல்லாவற்றிலும் தேவ ஜனங்கள் பெரிதாய் ஆசைப்படணும். பூமி அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடைய பிள்ளைகள் பூமியில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்துக்கு மேலாக ஆசைப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு வருகிற வருமானம் குறைஞ்சதுதான் ஆண்டவரே, அது நிறையணும்னு சொல்லி ஆசைப்படணும். எங்க குடும்பத்துல ஆண்டவரே வருகிற வருமானம் பெருகணும்னு சொல்லி ஆசைப்படணும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் வருகிற எல்லாமே பெருகணும்னு சொல்லி ஆசைப்படணும். சின்ன சின்ன காரியத்தை பார்த்து திருப்தி அடைந்த நாட்கள் மாறணும் நம்ம வாழ்க்கை விட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்து திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இருக்கீங்களா? 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிச்சது ஆரம்ப நாட்கள்ல, அந்த ஜெபத்தை பார்த்து இன்றைக்கு திருப்தி அடைங்களா இருக்கக்கூடாது. பெரிதாய் ஆசைப்படணும். 5 நிமிஷம் ஜெபிச்ச ஜெப வாழ்க்கை இன்னைக்கு 10 நிமிஷம் மாறணும், 15 நிமிஷம் மாறணும், அரை மணி நேரம் மாறணும், 1 மணி நேரம் மாறணும்னு சொல்லி நாம் ஆசைப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசைப்படுங்க, பெரிதானது ஆசைப்படுங்க. கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்ட அபிஷேகம் பெரிதாகணும்னு சொல்லி ஆசைப்படுங்க. ஆரம்ப நாட்கள்ல 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசினேன், இன்னைக்கு 10 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு 2 நிமிஷம் தான் அந்நிய பாஷை பேசுறேன்னா நீங்கள் அதற்குள் திருப்தி அடைந்து விட்டீர்கள். இருக்கீங்களா? கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தில் சிறிய அபிஷேகத்துக்குள்ள திருப்தி அடைந்து விடாதீர்கள். பெரிதா ஆசைப்படுங்க. இன்னும் நான் அபிஷேகத்துல நிரம்பணும், இன்னும் கர்த்தருடைய அபிஷேகத்துல நான் உருவாக்கப்படணும், இன்னும் நான் அபிஷேகத்துல எழும்பணும் அப்படின்ற பெரிதான அபிஷேகத்தின் மேல ஆசைப்படுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு?
சிறிய காரியத்தின் மேல் திருப்தி அடைந்த நாட்கள் போதும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு காலத்துல சின்ன காணிக்கை கொடுத்தேன், இன்னைக்கும் நான் சின்ன காணிக்கை தான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சின்ன காணிக்கையில திருப்தி அடையாதீர்கள். கர்த்தருக்கு நான் அன்னைக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தனா இன்னைக்கு 5000 ரூபாய் நான் கொடுப்பேன், 15000 கொடுப்பேன், 50000 நான் கொடுப்பேன்ற அளவுக்கு உங்கள் சிந்தைகள் மாறணும். நீங்க அப்படி யோசித்தாதான் கர்த்தர் கொடுக்கிற அளவு உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க கொடுக்கிறதே குறைவா கொடுத்தா குறைவான நன்மைகள் தான் உங்கள் வாழ்க்கையில இருக்கும். கர்த்தர் கொடுக்கறத தானே கர்த்தர் கொடுக்கிறோம், அது பெருசா கொடுக்கணும்னு ஆசைப்படுங்க. நல்லா எங்க சர்ச்சில் ஆஃபரிங் 21 நாள் உபவாசம் வைப்பாங்க எப்பயுமே. எங்க சர்ச்சில் எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, ஆஃபரிங் கவர் இந்த 21 நாளுக்கு மட்டும் தனியா நாங்க ஆஃபர் கவரை பிரிண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நான் அந்த கவரை எடுத்த உடனே அது மேல கையை வச்சு, ஆண்டவரே நான் 20,000 போடணும்னு தான் ஜெபிப்பேன். குறைஞ்சது பெருசா ஆசைப்படணும். எனக்கு தெரியும் 20,000 நான் போட்டா எனக்கு 2 லட்சத்தை அவர் ஒரே மாசத்துல கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதை நான் ருசி பார்த்திருக்கேன். இன்னைக்கு தேவ ஜனங்க ருசி பார்க்காதனாலதான் கர்த்தருக்கு கொடுக்கிற மனசு இல்லாத இருக்காங்க. கர்த்தருக்கு கொடுக்கிறதில் ஆசைப்படணும், நாம பெரிதாய் கொடுப்பதுக்கு ஆசைப்படணும். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்தின் மேல் திருப்திப்பட்ட நாட்கள் எல்லாம் மாறணும். நாம் இருக்கிற இடம் சிறியதுன்ற அந்த அந்த சிந்தை நமக்குள்ள வரணும். நான் இன்னொரு விஷயத்த சொல்லவா, நாம் உட்கார்ந்து ஆராதிக்கிற ஆலயமும் சிறுசுதான், இங்க வருகிற ஜனக்கூட்டமும் சிறுசுதான். இதை பார்த்து இத்தனை நபர்களை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி திருப்திப்படக்கூடாது. இந்த கிராமத்துல பல ஆயிரம் பேர் இன்னும் இருக்கா, அத்தனை பேர் வரணும் அப்படின்ற மனசு எனக்கு வரணும். என்ன பண்ணும், மனசு எனக்கு வரணும். நான் ஒண்ணு சொல்லவா, குருபன் ஆடு மேய்க்கிறவனால குட்டி போட முடியாது. ஆடு மேய்க்கிறவனால குட்டி யார் போடணும்? ஆடுதான் குட்டி போடணும். யார் குட்டி போடணும்? ஆடுதான் குட்டி போடணும். சபை பெருசாகணும்னு ஆசைப்பட்டா குட்டி நீங்க தான் போடணும். மேப்பனுடைய வேலை என்னன்னா, குட்டி நல்லா வளருதான்னு பாக்குறதா மேப்பனுடைய வேலை. டைமுக்கு சாப்பாடு கொடுக்கறது மேப்பனுடைய வேலை. குட்டி யார் போடணும்? குட்டி நாம தான் போடணும். 20 பேர் 30 பேர் சர்ச்சுக்கு வந்து ஆராதிக்கிறாங்க போதும் அப்படின்ற மனசு இருக்க கூடாது. பெருசா ஆசைப்படும். நாம் இருக்கிற இடம் குறுகியதுதான், நாம் இருக்கிற இடம் சின்னதுதான். பெரிதா ஆசைப்படணும். சபை பெருசா வளரணும்னு ஆசைப்படணும். ஊழியம் பெருசா வளரணும்னு ஆசைப்படணும். தேவ சித்தம் பெரிதாய் நிறைவேறணும்னு சொல்லி ஆசைப்படணும். இருக்கீங்களா? சின்ன சின்ன காரியத்தின் மேல திருப்தி அடைந்த நாட்களை மாற்றுங்க, பெரிதானதை ஆசைப்படுங்க. இருக்கீங்களா? நீங்க பெரிதா ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் பெருசா கொடுக்க அவர் ரெடியா இருக்காரு. பெருசா கொடுக்க அவர் காத்திருக்கிறாரு. நீங்க பெருசா ஆசைப்பட ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகத்தை கேட்டா பெருசான அபிஷேகத்தை கேளுங்க. அல்லேலூயா. நான் எப்பயுமே எங்க பிரசங்கம் பண்ண போனாலும் நான் 20 பேர் வர சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், 100 பேர் வர சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், 200 பேர் வர சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், 500 பேர் வர சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், 1000 பேர் வர சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நான் 2500 பேர் வர சர்ச்சில் கூட பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்பயும் ஆண்டவர்கிட்ட போய் என்ன தெரியுமா கேட்பேன், ஏன் ஆண்டவரை சின்ன சின்ன இடத்துல எத்தனை நாள் தான் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்பேன். என்னதே 2500 பேர் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியும் நான் ரூமுக்கு போய் ஜெபிக்கும் போது இன்னும் எதுக்காக என்ன சின்ன கூட்டத்திலே பயன்படுத்துறீங்கன்னு தான் கேட்பேன். நான் பெருசா ஆசைப்பட்டாதான் கர்த்தர் எனக்காக பெரிய கதவுகளை திறப்பாரு. பெருசா ஆசைப்படுங்க. எதை ஆசைப்பட்டாலும் பெரிதாய் ஆசைப்படுங்க. அல்லேலூயா. சில பேரு வாழ்க்கை நான் நல்லா வாழணும் அப்படின்றத கூட பெருசா ஆசைப்பட மாட்டாங்க. எப்பதான் சாவு வருமோ, எப்பதான் போகணும் இந்த வாழ்க்கை இப்படி அப்படின்ட்டு. உன்னெல்லாம் வச்சுட்டு அவருக்கு பாவம் படுற பாடு இருக்கே. அல்லேலூயா. நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் சிலுவையில மரிச்சாரு. நீங்க நீடி ஆயுசு நாட்கள் வாழணும் தான் கர்த்தர் சிலுவையில மரிச்சாரு. அதே நம்ம இன்னைக்கு ஆசைப்படாத இருக்கிறோம். நீங்க நல்லா வாழணும்னு ஆசைப்படுங்க, சுகபலமா இருக்கணும்னு ஆசைப்படுங்க. நீடி ஆயுசு நாட்கள் நான் தலைமுறையின் தலைமுறையை பார்ப்பேன்னு ஆசைப்படுங்க. பாப்பீங்க. தலைமுறையின் தலைமுறையை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தலைமுறையின் தலைமுறையை பார்ப்பீங்க. நீங்க ஆசைப்பட்டா கர்த்தர் நிறைவேற்றுவாரு. சிறிதானதை பார்த்து திருப்தி அடையாதீங்க, பெரிதானதை ஆசைப்படுங்க. நாம் இருக்கிற இடம் சின்னதுதான்,
நம் சபைக்கு வருகிற ஜனக்கூட்டம் சிறியதுதான். நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் சிறியதுதான். நம் ஜப வாழ்க்கை சிறியதுதான். நம் தேவ உறவு சிறியதுதான். இந்த சிறியதில் திருப்திப்படாதீர்கள், பெரிதானதை ஆசைப்படுங்க. இன்னும் நான் பெருசா வளரணும், இன்னும் நான் பெருசா சாதிக்கணும், இன்னும் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்ன்ற அளவுக்கு ஆசைப்படுங்க. அல்லேலூயா. கர்த்தர் கடத்தை மாத்தணும்னு சொல்லி எல்லாம் ஜெபிக்காதீங்க. நான் அநேகருக்கு அள்ளி கொடுக்கணும்னு ஜெபிங்க. அல்லோ, உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க, போய் அல்லேலூயா. நான் சொல்லிட்டு இருக்கேன், கர்த்தர் அநேகருக்கு கொடுக்கிற அளவு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க சர்ச்சில் இன்னும் அந்த பிரேயர் நடந்துட்டு இருக்கு. நான் கார்டு எடுத்து வச்சிருக்கேன். இதுல நான் செக் எழுதி போடணும்னு விரும்புறேன். எங்க சர்ச்சில் நடக்கிற பிரேயருக்கு எவ்வளவு எழுதி போடலான்ட்டு யோசிக்கிறீங்க? ஒரு 2 லட்சம் எழுதி போடலான்ட்டு ஆசைப்பட்டிருக்கேன். ஹலோ, 2 லட்சம் எல்லாம் சாதாரண விஷயங்க அவருக்கு. அல்லேலூயா. இருக்கீங்களா? தேவ ஜனங்கள் பெரிதாய் ஆசைப்படணும். நீங்கள் பெரிதாய் ஆசைப்படும் பொழுதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் மர விருப்பத்தை அவரால் நிறைவேற்ற முடியும். எனக்கு இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து திருப்தி அடையாதீங்க. சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து அதில் சாட்டிஸ்ஃபை ஆகாதீங்க. இன்னைக்கு 5 நிமிஷம் ஜெபிக்கிறீங்க, அந்த ஜெப வாழ்க்கையில திருப்தி அடையாதீங்க. பெருசா ஆசைப்படுங்க. இன்னும் தேவ உறவுல நான் பெருசாகணும், இன்னும் தேவ ஊழியத்துல நான் பெருசாகணும், இன்னும் தேவ திட்டத்துல பெருசாகணும், நானும் என் வீட்டாரும் பெரிதவர்களா ஆகணும். எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 10-20 பேருக்கு டெய்லி சாப்பாடு போட்டு அனுப்பணும்னு சொல்லி பிரேயர் பண்ணுங்க. விசுவாசம் இல்லை உங்களுக்கு. பெரிதானதை ஆசைப்படுங்க. சின்ன சின்ன காரியத்தின் மேல் திருப்தி அடையாதீர்கள். பெரிதானதை ஆசைப்படுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறது வேறவனுக்கு ஆசீர்வாதத்துக்காக. என்னத்துக்கு? என் மூலமா வேறவன் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நாம உட்கார்ந்து இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கே யாரும் கஞ்சி ஊத்த ஆள் இல்லைன்னு. வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்ம கூட இருக்காரு. நீங்க ஆசைப்பட்ட அற்புதத்தை அவர் செய்வாரு. அல்லேலூயா. பெரிதானதை ஆசைப்படுங்க, பெரிதானதை ஆசைப்படுங்க. பெரிதானதை கர்த்தர் செய்வார், பெரிதானதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவங்க தேவ புத்திரர்கள் பெரிதானதை ஆசைப்பட்டார்கள். என்ன பண்ணாங்க? முதலாவது பெருசானதை ஆசைப்பட்டாங்க. 2வது வசனத்தை படிங்க. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் ஒவ்வொருவர் ஒவ்வொரு எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். முதலாவது அவங்க பெருசா ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வீட்டுல உட்காரல. இருக்கீங்களா? என்ன பண்ணாங்களாம்? என்ன பண்ணாங்களா? யோர்தான் மட்டும் போனாங்களாம். என்ன பண்ணாங்க? முதலாவது தேவ பிள்ளைகள் பெருசா ஆசைப்படணும். ரெண்டாவது யோர்தான் மட்டும் போய் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பிரயாசப்படணும். புதிய இடத்தை ஆயத்தப்படுத்தணும். இருக்கீங்களா? ஆசைப்பட்டா மட்டும் போதாது, ஆசைப்படுகிற பிரயாசத்தை நீங்கள் எடுக்கணும். இருக்கீங்களா? நாம் யோர்தான் மட்டும் போய் பிரயாசப்படணும். மரங்களை வெட்டணும், அது தூக்கணும், சுமக்கணும். இருக்கீங்களா? நாம் பிரயாசப்படணும். இன்னைக்கு தேவ ஜனங்களா இருக்கிற நாம் பல காரியத்தில் பிரயாசப்படாத இருக்கிறதுனாலதான் ஆசைப்படுகிற விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. நாம் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டால் அதற்குரியான பிரயாசத்தை எடுங்க. அல்லேலூயா. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு எப்படியான பிரயாசத்தை நீங்க எடுக்கணுமோ அந்த பிரயாசத்தை எடுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உங்க வேலைக்குரியான பிரயாசத்தை எடுங்க. நீங்கள் பிரயாசம் எடுக்கிறவங்களா மாறணும், பிரயாசப்படுகிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. இது எல்லாவற்றையும் காட்டிலும் நம் சபை பெருசா வளரணும்னு ஆசைப்பட்டது மாத்திரம் கிடையாது, அதற்குரியான பிரயாசத்தை நாம் எடுக்கணும், அதற்குரியான தியாகத்தை நாம் செய்யணும். போய் மரத்தை வெட்டணும், அதை சுமக்கணும், அதை கொண்டு வந்து புதிய ஸ்தலத்தை கட்டணும். அப்படி என்றால் நாம் பிரயாசம் எடுக்கணும். என் சபை பெருசா வளரணும், 100 பேர் வரணும், 200 பேர் வரணும், 1000 பேர் வரணும்னு சொல்லி உட்கார்ந்து ஆசைப்பட்டா நடக்காது.
போய் அதற்குரியான வேலைகளை பார்க்கணும். போய் அறிவிக்கப்பட வேண்டிய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஜெபிக்க வேண்டிய இடத்துல ஜெபிக்கணும். நற்செய்தி அறிவிக்க வேண்டிய இடத்துல நற்செய்தி அறிவிக்கணும். இயேசு நல்லவர்னு சொல்ற இடத்துல இயேசு நல்லவர்னு சொல்லணும். அவர்களை தூக்கி சுமந்து சபைக்குள்ள கொண்டு வரணும். இருக்கீங்களா? பிரயாசப்படணுங்க. அல்லேலூயா. மேப்பன் மந்தையை வழி நடத்த தான் முடியும். ஆனா குட்டி போடணும்னா ஆடுதான் பிரயாசப்படணும். இருக்கீங்களா? உங்கள் சபை பெருகணும்னா, உங்க சபை வளரணும்னா, உங்க சபையில் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஜனங்க ஆராதிக்கணும்னா, தேவ சபையை நீங்கள் ஆசைப்பட்டு அதற்கான பிரயாசத்தை எடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில திருப்தி அடையாதீங்க. இன்றைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. பெரிதா ஆசைப்படுங்க. பெரிதா ஆசைப்படுங்க. என் கிராமத்தை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி கிராமத்தை ஆசைப்படுங்க. கிராமத்தில் இருக்கிற ஜனங்களை ஆசைப்படுங்க. அதற்குரியான பிரயாசத்தை நீங்க எடுங்க. என்ன பண்ணுங்க? பிரயாசத்தை நீங்க எடுங்க. அறிவிக்க வேண்டியது உங்க வேலை. அவர்களை ரட்சிக்க வேண்டியது, தொட வேண்டியது, அவர்களை மாற்ற வேண்டியது அது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. அதனால் தேவ ஜனங்களே, நீங்கள் பிரயாசப்படணும். பிரயாசப்படணும். சுவிசேஷத்துக்காக, ஊழியத்துக்காக எதையும் செய்வதற்கு நாம் பிரயாசம் உள்ளவர்களா மாறணும். அல்லேலூயா. எங்க பாஸ்டர் சொல்லுவார் எப்பயுமே என்கிட்ட, ஒண்ணு நீ செய்யணும், இல்லைன்னா செய்யறவங்களோடாவது நிக்கணும்னு சொல்லுவார். உன்னால முடிஞ்சா செய்ய, இல்ல யாரு செய்யறாங்களோ அவங்க கூட நில்லுன்னு சொல்லுவாரு. ஒண்ணு நீங்க பிரயாசப்பட்டு செய்யுங்க, இல்ல பிரயாசப்பட்டு செய்யறவங்களோடாவது இணைஞ்சு நில்லுங்க. நாம இன்னைக்கு ரெண்டுமே செய்யறது கிடையாது. எப்படி வளரும்? அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ ஜனங்களே, நீங்கள் பிரயாசம் எடுப்பீர்கள் என்றால் பிரயாசத்தை வாய்க்க செய்கிறது கர்த்தர். பிரயாசத்தை வாய்க்க செய்கிறது தேவன். சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் பல பிரயாசத்தை எடுத்துட்டேன், ஊழியத்துக்காக பல பிரயாசம், குடும்ப நன்மைக்காக பல பிரயாசம், பல விஷயத்தை நான் எடுத்துட்டேன், ஆனா ஒண்ணுமே பார்க்க முடியல, ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு யாராவது இந்த இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தர விரும்புறேன். அல்லேலூயா. 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 தயவு செய்து பிரசங்கம் நான் பண்ணிருக்கேன், என்ன பாருங்க, அந்த வீடியோ எப்படி போனாலும் பரவாயில்ல, நானே டைரக்டா பிரசங்கம் பண்ணிருக்கேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. சில நபர்கள் சொல்லுவாங்க, பிரதர் என் குடும்பத்துக்காக பல பிரயாசத்தை எடுத்துட்டேன், ஊழிய வளர்ச்சிக்காக பல பிரயாசத்தை எடுத்துட்டேன், ஊழியத்துல பல பிரயாசத்தை நான் எடுத்துட்டேன், ஆனா வளர்ச்சியை பார்க்க முடியல, விரிவாக்கத்தை பார்க்க முடியல, நன்மையை பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. உங்கள் பிரயாசத்தை கர்த்தர் வாய்க்க செய்யணும்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன இருக்கு? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. 3வது வசனத்தை படிங்க. அவர்களில் ஒருவன், நீங்கள் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். அதுல ஒரு புத்திசாலி என்ன பண்றானா, ஆண்டவரே நாங்க போய் பிரயாசப்படுறோம், நாங்க யோர்தான் மட்டும் போறோம், நாங்க போய் மரத்தை வெட்டுறோம் அப்படின்னு சொல்லல. அதுல ஒரு புத்திசாலி என்ன சொல்றானா, நீங்களும் அடியோனோடு கூட வர வேண்டும்னு சொல்றான். புரியுதா உங்களுக்கு? நீங்களும் அடியோனோடு கூட வர வேண்டும் என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் செய்கிற பிரயாசத்தில், நீங்கள் எடுக்கிற முயற்சியில், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலே தனியாய் நின்று போராடினீர்கள், ஒன்றுமே நடக்காது. உங்கள் எல்லா பிரயாசத்திலும் உங்கள் எஜமானனை உங்களோடு கூட அழைத்து கொண்டு போங்க. உங்கள் எல்லா பிரயாசத்துல உங்க எஜமானனை உங்களோடு கூட கூப்பிடுங்க. நீங்க செய்கிற ஊழிய பிரயாசத்துல உங்க எஜமானன் உங்களோடு கூட வரணும். உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க எஜமானன் உங்களோடு கூட வரணும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்கள் எஜமானன் உங்களோடு கூட வரணும். என்ன செஞ்சாலும், எதை செஞ்சாலும், எதை நடத்தினாலும், இயேசுவே என் கூட நீங்க வாங்கன்னு சொல்லுங்க. அவரோடு கூட இணைஞ்சு செய்யுங்க. அப்பொழுதுதான் அது வளரும், அப்பொழுதுதான் அது பெருகும். இன்னைக்கு என்ன நிலைமைனா, என்ன சூழ்நிலைனா, இயேசுவே நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம்ன்ற நிலைமைக்கு இன்னைக்கு மாறிட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு பல இடத்துல சபை ஆராதனையிலே, ஆவியானவரே நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க பார்த்துக்கிறோம்ன்ற நிலைமைக்கு வந்தாச்சு. இருக்கீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா.
உங்கள் எல்லா பிரயாசத்திலும், உங்கள் எல்லாருடைய விஷயத்திலும் உங்கள் எஜமானன் உங்களோடு கூட இருக்கிறாரா, நீங்கள் அவரை கூப்பிடுகிறீர்களா என்பதை சோதித்து பாருங்க. உங்கள் எஜமானன் இல்லாத, உங்கள் தகப்பன் இல்லாத நீங்கள் ஒன்றத்தையும் ஒரு எஃபர்ட்லயும் உங்களால நன்மையை பார்க்க முடியாதுன்ற, நன்மையை உங்களால பார்க்க முடியாதுன்ற. நீங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசத்திலும் உங்கள் எஜமானன் உங்களோடு கூட வரணும். நேச தகப்பன் நம்மோடு கூட வரணும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, எடுக்கிற எல்லா பிரயாசத்திலும் ஆண்டவரே எங்க கூட நீங்க வாங்கப்பா. சுவிசேஷம் அறிவிக்க போறீங்களா, ஆண்டவரே எங்க கூட வாங்க. யாருக்காவது ஜெபிக்க போறீங்களா, ஆண்டவரே எங்க கூட வாங்க. யாருக்காவது நன்மை செய்றீங்களா, ஆண்டவரே எங்க கூட வாங்க. அப்படின்ற எல்லா விஷயத்திலும் ஆண்டவர் உங்க கூட அழைத்து கொண்டு போங்க. அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில பிரயாசத்தை எடுக்கிற, வேலைக்காக பிரயாசத்தை எடுக்கிறீங்களா, கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்களா, அந்த வேலையின் ஸ்தலத்தில் ஆண்டவரே இந்த வேலையில நீங்க எங்க கூட வாங்கன்னு சொல்லுங்க. அவர் இல்லாமல் நாம் எடுக்கிற எல்லா பிரயாசமும் அது ஜீரோவா மாறிடும். இயேசு இல்லாத எடுக்கிற பிரயாசத்தில் ஒரு நாளும் நன்மைகளை, பிரதிபலன்களை நான் பார்க்க முடியாது. அதனால் உங்கள் எல்லா பிரயாசத்திலும் உங்க எஜமானன் உங்களோடு கூட வரணும். உங்கள் எஜமானன் உங்களோடு கூட வரணும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனங்கள், உங்கள் எஜமானன் இல்லாத நீங்கள் இத்தனை நாட்கள் போராடி கொண்டிருக்கலாம், தவித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் சுய பலத்துல, சொந்த பலத்துல நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்கள் எஜமானனை உங்களோடு கூட அழைத்து கொண்டு போங்க. எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு வெற்றி சுமக்க செய்வார். எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார். எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு மகிமையை வெளிப்படுத்துவார். எஜமானன் கூட வந்தா எல்லாமே சாதகமா நடக்கும், எல்லாமே நன்மைக்கு அதுவா நடக்கும். என் எஜமானன் என் பிரயாசத்தில் என் கூட இருக்கணும். அல்லேலூயா. இந்த கதையில முதலாவது என்ன நடந்துச்சு, பெருசானது ஆசைப்பட்டாங்க. ரெண்டாவது ஆசைப்பட்டது மட்டும் கிடையாது, அதுக்குரியான பிரயாசத்தை பட்டாங்க. அந்த பிரயாசத்துல அந்த எஜமானன் அவர்களோடு கூப்பிட்டு போனாங்க. என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு போனாங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிங்க. போனார், வந்த பொழுது மரங்களை வெட்டினார்கள். கோடாரி தண்ணீரிலே விழுந்தது. என்ன நடந்தது? கோடாரி தண்ணீரிலே விழுந்தது. பல நேரங்கள்ல நம் வாழ்க்கையில ஆசைகளை படுவோம், பிரயாசம் எடுப்போம். சில நேரத்துல நம் கை தவறி சில விஷயங்கள் நடக்கும். எத்தனை பேருக்கு அப்படி நடந்திருக்கு? ஆமீனா? சில நேரங்களில் நம் கை தவறி சில விஷயங்கள் நடக்கும். அல்லேலூயா. சில நேரங்கள் பல விஷயங்கள் நம் கை தவறிவிடும். சில நேரங்கள் கர்த்தர் நம் கைகள் கொடுத்த கோடாரிகள் நாமே தவற விடுவோம். சில நேரங்களில் அது நம் கை தவறி, நம் சூழ்நிலை பார்த்து அது கை தவறி போகும். சில நேரத்தில் நாமே அதை தவறி விடுவோம், நாமே அதை இழந்து போயிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். என்னன்னா, கர்த்தர் நம்மை கரங்கள்ல கொடுத்த கோடாரி நம் கைகள் இருக்கிறதா, இல்லை அதை நாம் தொலைத்து விட்டோமா என்கிறதை இன்றைக்கு நாம் சோதித்து பார்க்க வேண்டும். கோடாரி என்றால் என்ன? கோடாரி என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த குணங்களா இருக்கலாம். கோடாரி என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த அபிஷேகமா இருக்கலாம். கோடாரி என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வரங்களா இருக்கலாம். கோடாரி என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆத்ம பாரமா இருக்கலாம். கோடாரி என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜெப வாழ்க்கையா இருக்கலாம். இன்றைக்கு அந்த கோடாரி நம் கைகளில் இருக்கிறதா, இல்லை நாம் அதை மிஸ் பண்ணிட்டோமா? இன்றைக்கு அந்த கோடாரிகளை நம் கைகளில் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோமா, இதை நாம் கை தவறி போய்விட்டதா அப்படின்றது இன்றைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
எத்தனை பேருக்கு நான் பிரசங்கம் பண்றது புரியுது? எத்தனை பேரு கூட ஆவியானவர் பேசிட்டு இருக்காரு? அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம் கரங்களில் கொடுத்த கோடாரி நம் கரங்களில் இருக்கிறதா, இல்லை நாம் அதை இழந்து விட்டோமா? அதை சோதித்து பார்க்கிறவர்களா இன்றைக்கு நாம் இருக்கணும். ஒரு காலத்தில் நான் வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கை அந்த கோடாரியா இருக்கலாம். இன்றைக்கு அந்த பரிசுத்த வாழ்க்கை என் வாழ்க்கையில இருக்கிறதா, இல்லை அதை நான் இழந்து விட்டேனா? ஒரு காலத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஜெப வாழ்க்கையா இருக்கலாம். அந்த ஜெப வாழ்க்கையை நான் கைகளில் வைத்திருக்கிறேனா, இதை நான் இழந்து விட்டேனா? அந்த கோடாரியை நாம் இழந்திருக்கிறோமா, இல்லை நம் கைகளில் நாம் வைத்திருக்கிறோமா? அல்லேலூயா. இன்றைக்கு பல நபர்கள் கோடாரியை இழந்து விட்டோம். பல நபர்கள் கோடாரியை தவற விட்டோம். பல நபர்கள் கோடாரி இல்லாமல் அந்த கைப்பிடியை மட்டும்தான் கையில பிடிச்சிருக்கிறோம். கோடாரி கிடையாது. அந்த கோடாரி விழுந்துருச்சு, தொலைஞ்சிருச்சு. அந்த கைப்பிடியை மட்டும் வச்சுட்டு மரத்தை வெட்டிட்டு இருக்கோம். நாம வெட்டுற மாதிரி நம்மளை நாம ஏமாத்திட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன? அபிஷேகத்தெல்லாம் இழந்தாச்சு. அபிஷேகம் இருக்கிற மாதிரி நம்மளை நாமளே ஏமாத்திட்டு இருக்கோம். கர்த்தர் கொடுத்த பரிசுத்த வாழ்க்கை இழந்தாச்சு. ஆனா இன்னைக்கு பரிசுத்தமா வாழ்ற மாதிரி நம்மளை நாமளே ஏமாத்திட்டு இருக்கோம். கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை இழந்தாச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யற மாதிரி நம்மளை நாமே ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த கோடாலி உங்க கரங்கள்ல இருக்கிறதா, இல்ல வெறும் குச்சியை மட்டும் பிடிச்சிட்டு வெட்டிட்டு இருக்குமா? வெறும் குச்சியை மட்டும் பிடிச்சிட்டு நீங்க எவ்வளவு வெட்டினாலும் மரம் நிற்கும், அது ஒரு நாள் விழாது. இன்றைக்கு பல நபர்கள் கர்த்தர் கொடுத்த கோடாலியை இழந்து விட்டு காலி வெறும் குச்சியை வச்சுட்டு வெட்டி 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 பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒண்ணுமே விழாத இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஃபேன் இப்ப ஆஃப் பண்ண உடனே டக்குன்னு ஆஃப் ஆகாது. ஸ்லோவா சுத்தி 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 தான் நிற்கும். இருக்குதா? புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டைம்ல அதுக்கு பவர் இருந்துச்சு. இப்ப பவர் ஆஃப் பண்ணாலும் டக்குன்னு அது நிக்கல, சுத்தி சுத்தி நிக்குது. அப்படின்னா என்ன? பவர் இல்லாத சுத்துதுன்னு அர்த்தம். ஆமாவா? எப்போ பெற்றுக்கிட்ட அபிஷேகத்தை வச்சு சுத்திட்டே இருக்கணும்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு நாள் எல்லாம் ஆஃப் ஆகி நின்றோம். புரியுதா உங்களுக்கு? ஆமீனா? எப்போ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு நாம் ஓடுகிறோம். கர்த்தர் பயன்படுத்துறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி நம்மை நாம் ஏமாத்தி கொள்ளக்கூடாது. நம் அபிஷேகங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னை நிரப்ப வேண்டும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னை இடைப்பட வேண்டும். என்றைக்கோ பெற்றுக்கிட்ட அபிஷேகத்தை வச்சு ஓடுறேன் ஓடுறேன் ஓடுறேன்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் ஆஃப் ஆகி ஸ்ட்ரக் ஆகி நிக்கணும். இன்னைக்கு பல நபர்கள் கோடாலியை இழந்து விட்டோம், தொலைத்து விட்டோம். ஆனாலும் கோடாலி கையில் இருக்கிறத போல நடிச்சிட்டு இருக்கோம். நான் தேவ ஜனங்களை உங்களை பார்த்து உங்களை நேசிக்கும்படி ஆவியானவர் இந்த காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை நீங்களே ஏமாத்திக் கொள்ளாதீர்கள். இன்னைக்கு அநேகருக்கு வெக்கம். என்ன வெக்கனா, நான் 20 வருஷம் கிறிஸ்துவன், நான் தேவ மனுஷன், எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு, நான் சர்ச்சுக்கு மூத்த விசுவாசி, நான் சர்ச்சுடைய ட்ரெஷரரு, நான் சர்ச்சுடைய மெயின் பில்லரு, நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், என் கரத்துல கோடாலி இல்லைன்னா ஜனங்க என்னை எப்படி நினைப்பாங்கன்னு சொல்லி கோடாலி கையில இருக்கிறத போல நடிச்சிட்டு இருக்கோம். அல்லேலூயா. கோடாலி நம் கைகள் இருப்பதை போல நம்மை நாமே ஏமாத்திட்டு இருக்கோம். தேவ ஜனங்களே, உங்கள் கைகள்ல கர்த்தர் கொடுத்த கோடாலி இருக்குதா, இல்ல நீங்க அதை இழந்துட்டீங்களான்றத நீங்களே சோதித்து பாருங்க. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறீங்களா, இல்ல இழந்துட்டீங்களா? கர்த்தருக்கு உங்களுக்கு இருந்த உறவை வச்சிருக்கிறீங்களா, இல்ல இழந்துட்டீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நன்மையான வாழ்க்கையை வைத்திருக்கிறீங்களா, இல்ல இழந்துட்டீங்களா அப்படின்றத சோதித்து பாருங்க. உங்கள் கரங்கள்ல அந்த கோடாலி இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பல நபர்கள் கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை இழந்துட்டாங்க. பல நபர்கள் கர்த்தர் கொடுத்த எதிர்காலத்தை இழந்துட்டாங்க. கோடாலிகளை இழந்து போன கூட்டமா இன்றைக்கு நாம் நிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா பிரதர், நீங்க சொல்றது உண்மைதான். ஒரு காலத்துல நான் முழங்கால் படியிட்டா தேவ பிரசன்னத்தை நான் உணர்வேன். தேவ பிரசன்னம் என் மேல இறங்கி வரும்.
நான் சர்ச்சில் வந்து நின்றா தேவ பிரசனம் என் மேல வரும். ஆனா இன்னைக்கு என்னால தேவ பிரசனத்தை உணரவே முடியல. தேவ பிரசனத்தை நான் இழந்துட்டேன். ஒரு காலத்துல நான் வந்து சர்ச்சில் நின்றா அந்நிய பாஷை நிரம்பி 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 அந்நிய பாஷைய நாவல இருந்து வரும். இன்னைக்கு வந்து என்னால 2 நிமிஷத்துக்கு மேல அந்நிய பாஷை பேச முடியல. பேசினதே தான் திரும்ப திரும்ப பேசுறேன். அப்படின்னா நீங்க ஆவியானவருடைய துணையோடு பேசல, உங்க துணையோடு பேசுறீங்கன்னு அர்த்தம். நவமானதை பேசணும். அப்படி என்றால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் இருக்கா இல்ல இழந்துட்டுமா? ஒரு காலத்துல ஜபபாரம் என்ன ஆழமா உணர்த்தும் பிரதர். நான் முழங்கால் படிட்டு பக்கத்து விட்டு எதிர்த்து விட்டு மாமா மச்சன் எல்லாருக்காக ஜெபிப்பேன் பிரதர். ஆனா இன்னைக்கு என்னால எனக்காகவே ஜெபிக்க முடியல பிரதர். அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த ஜபபாரம் என்கிற கோடாலியை நீங்கள் கைகளில் வைத்திருக்கிறீங்களா இல்ல அந்த கோடாலியை இழந்துட்டீங்களா? பிளீஸ் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நம்மை நாமே பரிசித்து நம்மளை நாமே சிந்தித்து பார்ப்போம். நம் கரங்களில் கோடாலி இருக்கிறதா? இதை நாம் இழந்து விட்டோமா? அல்லேலூயா. ஒருவேளை கோடாலிகளை இழந்தவர்களாய் நாம் இருக்கலாம். கோடாலிகளை தொலைத்தவர்களாய் கூட நாம் இருக்கலாம். கோடாலிகள் நம் கைகளை விட்டு தவறி போனதாய் கூட இருக்கலாம். ஆனா உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். கோடாலியை தொலைத்து விட்டு கோடாலி கைகளில் இருப்பதை போல உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். If you have lost the axe which God has given in your life, கர்த்தர் உங்கள் கரங்களில் கொடுத்த கோடாரிகளை நீங்கள் தொலைத்து விட்டால் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும் தெரியுமா? அடுத்த வசனங்களை படிங்க. தேவனுடைய மனுஷன், அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை, ஐயோ என் ஆண்டவனே அது இரவிலால் வாங்கப்பட்டது என்று கூகினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என்ன பண்றானா, அவன் கோடாரி தண்ணீருக்குள்ள விழுந்த பின்பு, அவன் கோடாரி அவன் இழந்த பின்பு, அவன் கோடாரி அவன் கையை விட்டு ஸ்லிப் ஆன பின்னாடி அவன் என்ன தெரியுமா பண்றான்? கோடாரி கையில இருப்பதை போல நடிக்கல. என்ன பண்றான்? ஐயோ என் ஆண்டவரேன்னு சொல்லி எலிஷாவை நோக்கி ஓடுகிறான். தேவ ஜனங்களே, உங்கள் கைகளில் கோடாரி தவறிவிட்டதா? கோடாரிகளை இழந்து விட்டீர்களா? கோடாரிகள் உங்க கைகளை விட்டு ஸ்லிப் ஆயிடுச்சா? நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஐயோ ஆண்டவரேன்னு சொல்லி உங்கள் ஆண்டவர் பக்கம் நீங்கள் ஓட வேண்டும். உங்கள் ஆண்டவருக்கு பக்கம் நீங்கள் வர வேண்டும். உங்க ஆண்டவர்கிட்ட நீங்க நெருங்க வேண்டும். உங்கள் கோடாலிகள் தொலைந்து விட்டால் தொலைந்தது போல இருக்கிறதை போல நடிக்காதீங்க. உங்க ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்துருங்க. ஆண்டவரே கோடாலி தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி திரும்ப வந்துருங்க. ஆண்டவரே என் பரிசுத்த வாழ்க்கை தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி திரும்ப வந்துருங்க. என் ஜப வாழ்க்கை தொலைஞ்சிருச்சுன்னு திரும்ப வந்துருங்க. என் மேல கிடைச்ச அபிஷேகம் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி திரும்ப வந்துருங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க உறவு தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி மீண்டுமாய் உங்கள் தகப்பனிடத்தில் வந்து விடுங்க. நம் தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பன் என்றால், நீங்கள் திரும்ப அவரிடத்தில் வரும்பொழுது உங்களை தள்ளுகிற தேவன் கிடையாது, உங்களை புறக்கணிக்கிற தேவன் கிடையாது, உங்களை வெறுக்கிற தேவன் கிடையாது. நீங்கள் அவரிடத்தில் வர உங்களை ஒப்பு கொடுத்தால், நீங்கள் அவரிடத்தில் வர உங்களை சமர்ப்பித்தால், அவர் உங்களை கட்டி பிடித்து அணைத்து உங்களை அவரோடு கூட சேர்த்துக்கொண்டு அவர் உங்களை மீண்டுமாய் பலப்படுத்துவார். உங்கள் கைகளில் கோடாலிகள் தவறிவிட்டால் நீங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அப்பான்னு சொல்லி உங்கள் எஜமானன் பக்கமாய் வந்து விடுங்க. உங்க எஜமானு கிட்ட வந்துருங்க. கோடாலி கைகள் இருப்பதை போல ஏமாத்தி கொள்ளாதீங்க. கோடாரி அப்பா இடத்துல வந்துருங்க. கோடாலியை கொடுத்தவர் இடத்துல வந்துருங்க. அல்லேலூயா. நீங்க வந்தா என்ன பண்ணுவார் தெரியுமா? அவரு முன்னாடி வசனத்தை படிங்க. நீங்க தேவனுடைய மனுஷன் அதை எங்கே விழுந்தது என்று கேட்பார். நீங்க இன்றைக்கு உங்க அப்பா இடத்துல வந்தா, அப்பா இடத்துல ஓடி வந்தா, அப்பா என்ன தெரியுமா கேட்பாரு? மகனே நீ எங்க தொலைச்சன்னு கேட்பாரு. அப்ப எலிஷா படிங்க, அவன் அந்த இடத்தை காண்பித்தார். அப்படின்னா தேவ ஜனங்களே, நீங்க எந்த பலவீனத்துல விழுந்திருந்தாலும், எந்த சூழ்நிலையில விழுந்திருந்தாலும், எந்த மாதிரி காரியத்துல விழுந்திருந்தாலும், அந்த இடத்தை அப்பாவிடத்தில் நீங்கள் காண்பிப்பீர்கள் என்றால், அப்பா அதே இடத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அதே இடத்தில் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார்.
எந்த பாவத்துல விழுந்திருந்தாலும் சரி அந்த பாவத்தை அப்பா இடத்துல காட்டுங்க. எந்த பலவீனத்துல விழுந்திருந்தாலும் சரி அந்த பலவீனத்தை அப்பா இடத்துல காட்டுங்க. எந்த சோர்வுல விழுந்திருந்தாலும் சரி அந்த சோர்வை அப்பா இடத்துல காட்டுங்க. அப்பா அதை பார்த்து அதே இடத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அதே இடத்தில் ஒரு நன்மை செய்ய போகிறார். அப்பா என்ன தெரியுமா பண்றாரு? படிங்க. ஒரு கொம்பை வெட்டி அதை எரிந்து ஓஹோ அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். அல்லேலூயா. நீங்கள் எலிஷா போய் அந்த 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 தீர்க்கதரிசி புத்திரர்கள் போய் சொல்றாங்க இங்க விழுந்ததுன்னு சொன்ன உடனே எலிஷா என்ன பண்றாருன்னா ஒரு மரத்தின் துண்டை வெட்டி அந்த தண்ணீர் மேல போடுறாரு. தண்ணீர் மேல போட்ட உடனே அந்த தொலைந்து போன கோடாரி, ஆழத்தில் விழுந்த கோடாரி, யார் கண்ணுக்கும் தெரிய முடியாத கோடாரி தண்ணீருக்கு மேலாக மிதந்து வந்தது. தண்ணீருக்கு மேலாக மிதந்து வந்தது. யாராலும் தூக்கி கூட எடுக்க முடியாது கோடாரி மேலே வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் அப்பா இடத்துல ஓடி வந்து அப்பா நான் தொலைச்சிட்டேன்னு சொன்னா அவர் உங்களை பார்த்து கேட்பாரு அதை எங்க தொலைச்சேன்னு கேட்பாரு. அந்த இடத்தை நீங்க அப்பா இடத்துல சொன்னா அப்பா என்ன தெரியுமா பண்ணுவாரு? சிலுவை என்கிற மரத்தை எடுத்து அந்த சிலுவை என்கிற மரத்தை உங்கள் சூழ்நிலையின் மேல போடுவாரு. நீங்க தொலைந்து போன இடத்தின் மேல போடுவாரு. நீங்க இழந்து போன இடத்தின் மேல போடுவாரு. அல்லேலூயா. சிலுவை என்பது முழுமையாய் கிருபை நிறைந்த ஒரு இடம். சிலுவை என்பது முழுமையாய் இரக்கம் நிறைந்த ஒரு இடம். சிலுவை என்பது முழுமையாய் அன்பு நிறைந்த ஒரு இடம். அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? அந்த கிருபை என்கிற சிலுவை எடுத்து உங்கள் சூழ்நிலையின் மேலே போடுவாரு. மேலே போட்ட உடனே என்ன தெரியுமா நடக்கும்? உங்கள் வாழ்க்கையில தொலைந்து போன அபிஷேகம், இழந்து போன ஆத்தும பாரம், இழந்து போன அதிகாரம், இழந்து போன தேவ வல்லமை, இழந்து போன தேவ திட்டம், இழந்து போன காரியங்கள் அது கிருபையாய் அது தண்ணீருக்கு மேலாக மிதந்து வரும். அது தண்ணீருக்கு மேலாக மிதந்து வரும். அல்லேலூயா. யாராலும் உங்களை ஹெல்ப் பண்ண முடியாத சிச்சுவேஷனுக்குள்ள இருந்தாலும், யாரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்தாலும் அது அவர் கிருபை அதன் மேல போட்ட பொழுது அது மேலே எழுந்து வரும். நீங்கள் மேலே எழுந்து வர போறீங்க. கர்த்தர் உங்களை மேலே எழுப்ப போகிறாரு. எத்தனை பேரு அப்பா நீங்க என் கைகளில் கொடுத்த கோடாரிய நான் இழந்துட்டேன், கைகளில் கொடுத்த கோடாரிய தொலைச்சிட்டேன், இன்றைக்கு உம்மிடத்தில் நான் ஓடி வருகிறேன் அப்படின்னு எத்தனை பேரு இன்றைக்கு இழந்து போன கோடாரியை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்கள்? இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன ஜப வாழ்க்கை, இழந்து போன பரிசுத்த வாழ்க்கை எத்தனை பேரு இன்றைக்கு கிருபை என்கிற சிலுவை நரல் உங்க மேல விழப்போகிறது. சிலுவை உங்கள் மேல விழப்போகிறது. நீங்கள் இழந்து போனதை கர்த்தர் மீண்டுமாய் இன்றைக்கு உங்கள் கரங்களில் அவர் குடிக்க போகிறார். கரங்களில் அவர் குடிக்க போகிறார். உங்கள் கரங்களில் அவர் குடிக்க போகிறார். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அப்பா நான் கோடாலி இழந்துட்டேன்ப்பா, இன்னைக்கு உம்மிடத்தில் நான் ஓடி வருகிறேன். உங்க சிலுவையின் நரல்ல ஓடி வருகிறேன். அந்த மரத்தை சிலுவையை வெட்டி என் மேல போடுங்க. தொலைந்து போனது மீண்டும் மேல வரட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் அந்த கோடாலியை மீண்டும் கர்த்தர் கொடுக்கணும்? கோடாலி வேண்டுமான்னு எலிஷா கேட்டான். அவன் வேண்டும்னு சொன்ன உடனே ஒரு அற்புதம் நடந்தது. இன்றைக்கு வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, அந்த கோடாலி உனக்கு வேணுமா? அந்த ஜப வாழ்க்கை உனக்கு வேணுமா? அந்த பரிசுத்த வாழ்க்கை உனக்கு வேணுமா? அந்த அபிஷேகம் உனக்கு வேணுமா? அந்த ஜபபாரம் உனக்கு வேணுமா? எல்லா கண்களை மூடுங்க. அது வேணுமா உங்களுக்கு? வேடிக்கை பார்க்க வந்தவங்களை நான் பேரை சொல்லி வெளியே நம்ம சொல்லிடுவேன் இப்ப. அல்லேலூயா. அது உங்களுக்கு வேணுமா? அது உங்களுக்கு வேணும்னா நீங்க அப்பா இடத்துல வரணும். அப்பா நான் தொலைச்சிட்டேன், மீண்டும் என் கைகள் அந்த கோடாரியை கொடுங்கன்னு சொல்றவங்க மட்டும் எழுந்து நின்று உங்க கைகளை உயர்த்துங்க. சிலர் மேல சில அதிகாரம் இப்பொழுது கைமாற போகிறது. சில கோடாலிகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்க கையை மட்டும் உயர்த்தி அப்பா நான் தொலைச்சிட்டேன், அப்பா நான் இழந்துட்டேன், அப்பா அது என் கை தவறி போயிருச்சு, இன்னைக்கு மீண்டும் அது எனக்கு வேணும். எல்லாம் இப்படி உங்க கைகளை வானத்துக்கு மேல உயர்த்தாதீங்க. கோடாலியை வாங்குறது போல உங்க கைகளை உயர்த்துங்க. கோடாலியை வாங்குறது போல உங்க கைகளை நீட்டுங்க. ஓ ராமா நா ஷாதா லாரபா
ஓ, நான் உங்களுக்கு 2 நிமிஷம் கொடுக்கிறேன். எந்த கோடாலியை நீங்க இழந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரத்தை அந்த கோடாலியை கேளுங்க. அந்த சிலுவையின் நிழல், அந்த சிலுவையின் மரம் உங்க சிலர் மேல இன்றைக்கு விழப்போகிறது. அந்த அதிகாரம் மீண்டும் உங்க கரங்கள்ல வரப்போகிறது. யாரும் வேடிக்கை பார்க்காத. எந்த கோடாலியை நீங்க இழந்திருந்தாலும் சரி, அந்த கோடாலி உங்க கைகளில் விழப்போகிறது. யாரும் கண்ணை எல்லாரும் கண்ணை மூடி, உங்களுக்கு நான் 1 நிமிஷம் டைம் கொடுக்கிறேன். எந்த கோடாலியை இழந்திருந்தாலும், ஒருவேளை கண்ணீர் வெடிச்சு கேட்கணும்னு ஆவியானவர் உணர்த்தினா கண்ணீர் வெடிச்சு கேளுங்க. ஒருவேளை முழங்கால் படிட்டு கேட்கணும்னு ஆவியானவர் உணர்த்தினா முழங்கால் படிட்டு கேளுங்க. ஒருவேளை பணிந்து விழுந்து அவரை நோக்கி கேட்கணும்னா, எந்த கோடாலியா இருந்தாலும் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையின் மேல அந்த கோடாலி வரப்போகிறது. அந்த கோடாலி உங்க வாழ்க்கையின் மேல வரப்போகிறது. தேவஜனமே, அப்படியே உங்க கைகளை உயர்த்தி கேளுங்க. உங்க டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. 1 நிமிஷம் உங்களுக்கு நான் டைமை கொடுக்கிறேன். எல்லா வாய்களை திறந்து ஜெபிக்க தொடங்குங்க. அந்த கோடாலியை கேட்க தொடங்குங்க. ஓ ராமானா ஷதானா ராதானா ஷதானா துரா பாபா ஷதானா. அப்பா, என் பரிசுத்த வாழ்க்கை என்கிற கோடாலியை நான் இழந்துட்டேன்பா. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் என்கிற கோடாலியை நான் இழந்துட்டேன்பா. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆத்தும பாரம் என்கிற கோடாலியை நான் இழந்துட்டேன்பா. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் என்கிற கோடாலியை நான் இழந்துட்டேன். ஆண்டவரே, இழந்துட்டா அப்பா இடத்துல நீங்க வந்த அப்பா என்ன தெரியுமா பண்ணுவாரு? அவர் சிலுவையின் கிருபையை உங்க மேல போடுவாரு. சிலுவை அந்த மரத்தை வெட்டி எலிஷா போட்டதுக்கு பின்பாக கீழே விழுந்த கோடாலி தண்ணீருக்கு மேலாக மிதந்தது. தேவஜனமே, இன்றைக்கு ஏசப்பா கிட்ட நீங்க வந்தீங்கன்னா சிலுவை என்கிற மரத்தை உங்க வாழ்க்கையின் மேல போடுவாரு. அவர் போட்டாருன்னா என்ன தெரியுமா நடக்கும்? உங்கள் வாழ்க்கையில தொலைந்து போன கோடாரி, இழந்து போன கோடாரி, அது மீண்டும் மேலே மிதக்கும். எத்தனை பேருக்கு அந்த கோடாரி மீண்டும் வேணும்? ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு எத்தனை பேர் கேட்க போறீங்க? அந்த கோடாலி எங்க கரங்களை கொடுங்க. அப்பா, எங்களுக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை இழந்துட்டோம். இன்னைக்கு உங்க சிலுவையின் பக்கத்துல ஓடி வருகிறோம். மீண்டும் அந்த கோடாலி எங்க கரங்களை கொடுங்கப்பா. எனக்கு தெரியும் அநேகருடைய உள்ளத்துல ஆவியானவர் ஆழமா பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணாதீங்க. விட்டு கொடுத்து ஜெபிங்க. அவன் பார்க்கிறான், இவன் பார்க்கிறான், அவன் இல்ல. நீங்களும் தேவனும் மட்டும்தான் அந்த நேரத்துல, நீங்களும் தேவனும் மட்டும்தான் அந்த நேரத்துல. அப்படியே சொல்லுங்க. ஓ ரமண சதலரபு, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி
அற்புதம் நடந்ததுக்காக ஸ்தோத்திரம். நரம்புகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கியதுக்காக ஸ்தோத்திரம். ரத்தத்துக்குள்ள தேவ மகிமை இறங்கி கொண்டிருப்பதுக்கு ஸ்தோத்திரம். அந்த சிலுவையின் மரத்தை அந்த மகன் மேல போடுங்க. இயேசுவின் நாமத்தில் இத்தனை நாட்கள் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உடைந்து விலகட்டும், செயலிழந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு எழும்பி நிற்க செயல்படத்தக்க விதத்தில் ஒரு ஜீவன் கடந்து வரட்டும், ஒரு அற்புதம் கடந்து வரட்டும். எலும்புகள் உயிரோடு கூட எழும்பட்டும், இந்த வாழ்க்கை உயிரோடு கூட எழும்பட்டும். இந்த சரீரத்தை பார்த்து ஜீவனை பேசுறேன், இந்த சரீரத்தை பார்த்து அற்புதத்தை பேசுறேன், இந்த சரீரத்தை பார்த்து விடுதலை பேசுறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, எல்லாம் நார்மலாக இயேசுவின் நாமத்தால், நார்மலாக இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எல்லா போராட்டத்தை கேன்சல் பண்ணுகிறேன், எல்லா போராட்டங்களை உடைக்கிறேன், எல்லா தடைகளை உடைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் இந்த மகனை ஆண்டவரே நான் விடுவிக்கிறேன். இனி முதல் இது ஜீவன் பெறட்டும், இது எழும்பட்டும், இது செயல்படட்டும், இது ஆண்டவரை கத்தரிக்கண்டு வைராக்கியமாய் நிற்கட்டும். ஆண்டவரே, கால்கள் சரியானதுக்காக ஸ்தோத்திரம், கைகள் சரியானதுக்காக ஸ்தோத்திரம், சரீரம் சரியானதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தால் தூதர்கள் இறங்கட்டும், இந்த மகனை கட்டி பிடிக்கட்டும். இப்பொழுது எலும்புகள் எல்லாம் நார்மலாக காட்டும். இயேசுவின் நாமத்தால் இந்த சாட்சியங்க கண்கள் பார்க்க போவதற்காக கண்கள் பார்க்க போவதற்கு ஸ்தோத்திரம். டாக்டருடைய எல்லா ரிப்போர்ட்டை கேன்சல் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தால் ஒரு மிகப்பெரிய விடுதலை நடந்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் நார்மலானதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மகன் ஓடி ஆடி கர்த்தரை துதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய தேவ மகிமை இறங்கட்டும் பரலோகத்தில். ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும். வயிற்று பகுதியில் காணப்பட்ட எல்லா போராட்டங்களையும் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது லங்ஸ் எல்லாம் புதிதாகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில். நான் சொல்ல சொல்ல தேவ தூதர்கள் தொட்டு கொண்டிருக்கிறார். அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் கேன்சல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால் அந்த ஆண்டவரே மோஷன் போகிற அந்த இஷ்யூகள் இன்றைய முதல் பரிபூரணமாய் நிற்கட்டும் இயேசுவின் நாமத்தால். அந்த ஸ்மால் இன்டெக்ஷன், பிக் இன்டெக்ஷன் எல்லாம் இப்பொழுது புதிதாக இயேசுவின் நாமத்தில், புதிதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இந்த மகனை பார்த்து டாக்டர்கள் ஆச்சரியப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த கண்கள் பல கண்கள் ஆச்சரியப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய தேவ மகிமை இந்த மகன் மூலமாய் வெளிப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். நீடிய ஆயுசு நாட்களை பேசுறேன், நீடிய ஆயுசு நாட்களை பேசுறேன், சுகபலமான வாழ்க்கையை பேசுறேன், சாட்சியுள்ள வாழ்க்கையை பேசுறேன். எல்லாமே சரியானதுக்காக ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. நம்பியிருக்கோம் ஏசப்பா, யாரு சத்தமா பாடாதீங்க, செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. இப்ப பிரதர் ஆராதனை நடத்தும் போது ஒரு தேவ பிரசனம் இறங்க போகுது. இத்தனை நாள் நீங்க பார்க்க முடியாத ஒரு பிரசனம் இந்த இடத்துல இப்ப இறங்க போகிறது. சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. எல்லா தேவ பிரசனத்தை அனுபவிங்க, உம்மைத்தான் தேவ பிரசனத்தை அனுபவிங்க. நம்பியிருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க நடுவில. கோடாலி கைகள் வந்துட்டு நம்பியிருக்கோம் ஏசப்பா, கர்த்தர் மீண்டும் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க குடும்பத்தில. தேவ பிரசன்னத்தை பலமாய் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நம்பியிருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா,
நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ. எங்க வாழ்க்கையில நீங்கதான்ப்பா நீங்கதான் ஏதாவது செய்யணும். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே பிடித்திருக்கிறோம்ப்பா, உங்க கரத்தையே பிடித்திருக்கிறோம். அற்புதம் செய்தப்பா எங்க குடும்பத்தில இந்த ராத்திரி வேளையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. தாகத்தோடு கேளுங்கப்பா. அற்புதம் செய்தப்பா எங்க நடுவில் உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசையா. அற்புதம் செய்கப்பா எங்க சபையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்கப்பா இந்த ராத்திரியில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசையா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானம் சகித்து கொண்டு செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. எத்தனை நிந்தைக்கு வந்தாலும் நிந்தையும் அவமானம் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீரந்த நம்பிக்கை உண்டாகட்டும். நிச்சயமாய் செய்வீரன் நம்பிக்கையோ, நிச்சயமாய் செய்வீரன் நம்பிக்கையோ. இந்த வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வீரங்க குடும்பத்தில் இந்த முகத்தையே நோக்கி இருக்கிறோம். தேவ முகத்தையே நோக்கி இருக்கிறோம். இந்த சமூகத்தை நோக்கி இருக்கிறோம். சமூகத்தை நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்கப்பா இந்த வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசையா. ஒரு அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசையா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்றீங்க? எத்தனை பேர் உண்மையா தேவ பிரசன்னத்தை ஃபீல் பண்றீங்க? நான் தேவ மனுஷனா அந்த மனுஷனை பார்த்து பேசுறேன். இன்றைக்கு எலியா மேல இருந்த அபிஷேகம் எலிசா மேல போனது போல நான் தேவ மனுஷனாய் பேசுகிறேன். தேவ மனுஷனா பேசுகிறேன். நீ ஆராதனை நடத்தும் போது இனி ஜனங்க தேவ பிரசன்னத்தை உணர போறாங்க. நீ ஆராதனை நடத்தும் போது பிசாசுகள் அலற போகிறது. நீ ஆராதனை நடத்தும் போது கட்டுகள் உடைய போகிறது. ஒரு தேவ பிரசன்னம் உம்மூலமாய் வெளிப்படட்டும். இந்த மகனை நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். இந்த மகனை அனாயிண்ட் பண்ணுகிறேன். இந்த மக மேல தேவ ஃபேவரை ரிலீஸ் பண்ணுகிறேன். இனி முதல் ஒரு நன்மை, ஒரு கோடாளி கைமாற்றப்படுவதாக, ஒரு கோடாளி கைமாற்றப்படுவதாக, கோடாளி கைகளில் குடிக்கப்படுவதாக, அந்த கோடாளி இனி பயன்படுத்தப்படுவதாக. இந்த சபைக்குள்ள ஒரு கோடாளி வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இனி ஆத்துமாக்கள் அறுவடை செய்து கொண்டு வருகிற கோடாளி,
ஆத்துமாக்களை ஆண்டவரே ஜன கூட்டம் கூட்டமாய் அறுவடை செய்து கொண்டு வருகிற கோடாளி கடந்து வரட்டும். இந்த பிள்ளைகளுடைய கைகளில் கோடாரிகள் குடிக்கப்படட்டும். இனி ஆத்மா அறுவடை பலமாய் நடக்க போவதற்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல தூதர்களை நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது தூதர்கள் ஈட்டியும் பட்டையும் எடுத்த தேவ தூதர்கள் இறங்கட்டும் இந்த இடம் முழுவதும். இந்த ஊழியத்துக்கு தடையா இருந்து ஆத்துமாக்களை சபைக்குள்ள வடாது இருக்கிற தடைகளை உடைக்கிற தேவ தூதர்கள் இப்பொழுது வாசலுக்குள்ள இறங்கிட்டு இருக்காங்க. ஈட்டையும் பட்டையும் எடுத்து இந்த வீதிகளுக்குள்ள நடந்துட்டு இருக்காங்க. தேவ தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறாங்க. அக்கடே இறங்கட்டும், தேவ தூதர்கள் இறங்கட்டும். தடைகளை உடைக்கிற தேவ தூதர்கள் ஈட்டியும் பட்டயமும் பெரிய பெரிய தேவ தூதர்கள் இறங்குறது நான் பார்த்துட்டு இருக்கேன். ஈட்டியும் பட்டயம் எடுத்து அக்கினிமயமான கத்திகளோடு தேவ தூதர்கள் இறங்கி பாளையம் இறங்கி நிற்கிறாங்க. இந்த சபை பெருகட்டும். இந்த தேவ தூதர்கள் இந்த சபைக்காக இனி பலமாய் கிரியை செய்யட்டும். ஆண்டவர் தொடர்ந்து உங்க மகிமையை நான் பேசுறேன். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கு மாத்திரம் நான் செலுத்துகிறேன்பா. எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.